நம்ம நம்மளுக்காக வாங்கின பொருளை விட நம்ம பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ல ரொம்ப லவ் இருக்கும் அண்ட் எஃபெக்ஷனு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக வர வச்சதான் இந்த பார்சலு. இது வந்து பார்க்கறதுக்கு நான் நினச்சதை விட ஆர்டர் பண்ணும்போது அவங்க கொடுத்த ஐடியா விட அவுட்புட் வந்து ஒரு 100% பெட்டராகவே வந்தது. லாஸ்ட் டைம் ஸ்வீட் லைட் பேஜ்லேருந்து நம்ம கொஞ்சம் கேண்டில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதே எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அது பற்ற வைக்க கூட மனசு வரல, அவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட பர்த்டேக்கு அவருக்கு தெரியாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஆர்டர் வச்சு வர வச்சிருந்தேன். அது கூட ஒரு ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் காட்டுறேன். இது நான் ஒரு டெனிம் ஜாக்கெட் ட்ரெஸ்ஸுக்காக இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். பின்ட்ரெஸ்ட்ல பார்த்து டிசைன் கொடுத்தேன். சேம் டிட்டோ அதே மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் பழைய ஸ்வீட் லைட் வீடியோவில் ஆர்டர் பண்ண கேண்டில்ஸோட கிளிப்பு கூட ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு. 100% வர்த் பையிங்க. ரொம்ப அது பார்க்கும்போது தெரியுது அவங்க ரொம்ப எஃபெக்ஷன் வச்சு செய்கிறாங்கன்றது. ஸோ ட்ரை பண்ணுங்க. இஃப் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஐ வில் ஷேர் த டீட்டெயில்ஸ். இதுதான் அந்த கேண்டில்ஸு. நான் முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது சொன்ன கேண்டில்ஸ் இதுதான். இதே வீடியோவில் நான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே வீடியோ கிளிப் கூட ஆட் பண்ணிடுறேன். அவரோட எக்ஸைட்மெண்ட் கூட இதில் தெரியும். இது ஃபுல் லுக்கு. ஃப்யூச்சரில் நான் இன்னும் ஆர்டர் பண்ணுவேன். இது வந்து அவருக்காக நான் செஞ்ச கேக்கு, ஹேண்ட்மேடு. அவங்க சர்ப்ரைஸாக நாங்கள் வெளியே போக முடியாதனால வீட்டில் எல்லாம் சர்ப்ரைஸாக தெரிஞ்சோ தெரியாமையோ பிளான் பண்ணி பண்ணிட்டோம். அவுட்புட் மட்டும் சூப்பராக வந்தது. நான் வெளியே போகக்கூடாதுன்னு கொஞ்சம் இது முடிவெடுத்தோம். அதனால கார்லேயே வந்து அவருக்கு தெரியாமல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிட்டேன். என் பொண்ணு பாதி என் ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே சொல்லிச்சு அப்படி இப்படின்னு. பட் இந்த கிஃப்ட் மட்டும் என் பொண்ணு கூட தெரியாதனால அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். 12 o'clock இந்த மாதிரி கேக் கட் பண்ணிட்டு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இந்த சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸோ செலிப்ரேஷன்ஸோ பண்ணலைன்னாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும்.